பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வண்டியில் பிடிச்சிட்டு தவுறாங்க ஜோம்பிகள் மாதிரி. அதாவது ஒரு கட்சி தலைவர்னா தலைவர் வராரு, அவர் பேசுறதை கேட்கணும், ஓட்டு போடுவோம். இப்படி ஒரு நாகரிகமான ஒரு கூட்டம் இருக்குல்ல. இது இல்லாமல் குரங்கு கூட்டம், ரொம்ப பசியோடு இருக்க குரங்கு கூட்டம் திடீர்னு ஒரு மரத்தில் பழங்களை பறிக்க எப்படி தாவிக்கிட்டு பிச்சு உதறி போவோம், அது மாதிரி கட்சியோட தலைவர் அவர் பார்க்க பிச்சு உதறி போயிருக்காங்க. பரப்புரை வாகனத்தில் பிடிச்சி தொங்குறாங்க, ஏறுறாங்க. இந்த பாதுகாவலர்கள் ஸ்பூட்ஸ் காலில் ஷூ காலில் உதச்சி எல்லாத்தையும் தள்ளி விடுறாங்க. இந்த லட்சணத்தில் இருக்க இவங்க தொண்டர்களை மதிக்கிற லட்சணம். சரி, இவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த காரைக்குடி பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒருத்தன் வண்டிக்கு வெளியிலேருந்து ஏறான். யாரா வண்டிக்கு வெளியிலேருந்து உள்ளே ஏறணும் பார்த்தா அவர் தான் வேட்பாளரான். அடா பாவீங்களா, ஒரு கட்சிக்கு உண்டான மரியாதையே போச்சா. ஒரு வேட்பாளர்னா கூட கதவை திறந்துட்டு உள்ளே ஏற்றி விட்டு இவர் தாப்பா வேட்பாளர், ஓட்டு போடுங்கப்பான்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை, டைம் முடிஞ்சு போச்சா, நேரம் ஆயிடுச்சு, தேர்தல் விதிமுறைகளை மதிக்கணும், ஓட்டு போடணும், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அல்லது காரைக்குடி மக்களே வணக்கம்னாவது சொல்லிக்கலாம். நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள். இல்லை, காரைக்குடி எங்கே இருக்குது, கன்னியாகுமரி எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் போய் நின்றுக்கிட்டு காரைக்குடி மக்களே வணக்கமா, என்னடா பண்ணுறீங்க, காரைக்குடி மக்களுக்கு இங்கே என்ன வணக்கம் சொல்கிறீங்க அப்படின்னா, அங்கே வணக்கம் சொல்ல மறந்துட்டேன், அங்கே காரைக்குடியில் வணக்கம் சொல்ல மறந்துட்டோம். அதனால் கன்னியாகுமரி வந்து காரைக்குடி மக்களுக்கு வணக்கம் சொல்கிறாரு. 79 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எத்தனை பேர் சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்படியான ஒரு அரசியல் பயணம் தமிழக அரசியல் வரலாற்றிலே கிடையாது. அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கன்னியாகுமரியில் வளன்னு பேசுகிறாரு, எல்லாமே அரைச்ச மாவு. அதுலேயும் ஒரு வித்தியாசமானது, நீங்கள் மனு கொடுத்தா, ஒரு நபர் ஒரு பிரச்சனை மனு கொடுத்தா அதை சரி செய்கிறது அரசாங்கத்தோட கடமை. 10,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் உடனே பரிசீலிப்போம்னா, எனக்கு ஒரு பிரச்சனையை வச்சுட்டு, என் ஊரில் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு 10,000 பேருக்கு நான் எங்கடா போய் கையெழுத்து வாங்க அலையிறது? இது மாதிரி இன்டலெக்சுவல், இது மாதிரி திட்டங்கள் தீட்டி தரலாம் எங்கே இருந்து வர்றாங்கன்னு தெரியல. சரி, கன்னியாகுமரியில் பிரச்சாரம் முடிச்சிட்டேன். 10 நாளுக்கும் குறைவான நாள் தான் பிரச்சார நாள் இருக்குது. இருக்கிற மாவட்டங்கள் அல்லது தொகுதிகளை கவர் பண்ணணும். சரி, வேகமாக சீக்கிரம் முடிப்போம்னு இல்லாமல் கன்னியாகுமரியில் திருநெல்வேலிக்கு வரீங்க. பெருசாக பேசுகிறத கண்டென்ட் இல்லை, கையை காட்டிகிட்டு வரீங்க. அதாவது வர வேண்டியதானே. இந்த சைக்கிள் ஓட்டுற குரங்கு வித்தியை எவன் சொல்லிக் கொடுத்தான்னு தெரியல. கேரியரோட உச்சத்துலேருந்து வரேன்னு டைலாக் விட்டுட்டு கேரியரே இல்லாத சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறாரு. சரி, அதுலேயும் நான் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ பூ மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி போடுற பார்த்துட்டு எடுத்தேன் பாரு ஓட்டம்னு சொல்லி போன வேகத்தை திரும்பி வேகமாக ஓடி வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாரு. பிரச்சாரம் பண்ணிங்களா, என்னடா பண்ணுறீங்க, தப்புச்சொண்டா அந்த ஜோம்பிகள் கூட்டத்தில் இருந்துன்னு சொல்லி நிம்மதியோட வண்டியில் உட்காந்து அப்படியே வராரு. திருநெல்வேலிக்கு வந்தா, திருநெல்வேலியில் அதே கூட்டம், இங்கே கன்னியாகுமரியில் எந்த கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டத்தை கூடவே கூட்டிகிட்டு வராங்க. இப்படி தான் அவங்க எல்லா கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்படி கட்சியோட தலைவனும் தொண்டர்களும் ஒரு பக்கம் இப்படி ஜோம்புகள் கூட்டம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, விஜயோட சிலையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு வண்டியில் கூட வச்சுட்டு விஜயின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வேறாங்க. பக்கத்தில் விஜய் மாதிரியே ஒரு ஆள் நிற்கிது. யாரான்னு பார்த்தா அது சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. சிலையை செஞ்சு இறுக்கி போட்டு கட்டி டெட் பாடி வச்சு கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு அரசியல் கட்சியை, இப்படி ஒரு அரசியல் பிரச்சாரத்தை, இப்படி ஒரு அரசியல் கட்சியோட தலைவரை இது வரைக்கும் பார்த்ததில்லை.